பாரிஸ் ஒலிம்பிக்கில் கலந்து கொண்ட இந்திய வீரர் வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். இலக்கிய செல்வர் குமரி அனந்தனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தகைசால் தமிழர் விருதை வழங்கினார். தமிழக முதல்வர் ஸ்டாலின் சந்திராயன் 3 திட்ட இயக்குனர் ப. வீரமுத்துவேலுக்கு அப்துல் கலாம் விருதையும், நர்சு சபீனாவுக்கு கல்பனா சாவ்லா விருதையும், தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மேலாண்மை இயக்குனர் இன்னசென்ட் திவ்யாவுக்கு நல்லாளுமை விருதையும் வழங்கினார். இந்தி நடிகர் அமிதாப் பச்சன் நீண்ட காலமாக தொலைக்காட்சியில் குரோர்பதி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வருகிறார். தற்போது இந்த நிகழ்ச்சியில் 16வது சீசனை தொடங்கியுள்ளார். ஒவ்வொரு நாள் எபிசோடுக்கும் அவருக்கு ரூபாய் 5 கோடி சம்பளம் வழங்கப்படுகிறது. வாரத்துக்கு திங்கள் முதல் வெள்ளி வரை 5 நிகழ்ச்சிகளை வழங்குகிறார். இதற்காக ரூபாய் 25 கோடி சம்பளம் பெறுகிறார். பணிபுரியும் பெண்களுக்கு மாதவிடாய் விடுப்பு வழங்குவது தொடர்பான கோரிக்கைகள் நீண்ட காலமாக இருந்து வருகின்றன. இந்த நிலையில் ஒடிசா மாநில அரசு பெண்களுக்கு ஒரு நாள் மாதவிடாய் விடுப்பு அறிவித்துள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சரான பிரபாதி பரிதா இதை தெரிவித்தார். AI செயற்கை தொழில்நுட்பத்தின் மூலம் ட்ரம்புடன் எலான் மாஸ்க் இணைந்து நடனமாடுவது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி பரவி வருகிறது. ஜோதிகா படம் மீண்டும் ரிலீஸ். வெற்றி பெற்ற பழைய படங்களை மீண்டும் ரிலீஸ் செய்ய தயாரிப்பாளர்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். தமிழில் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய், அஜித்குமார் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் படங்கள் ரிலீஸ் செய்யப்பட்டு நல்ல வசூல் பார்த்துள்ளன. இந்த நிலையில் நடிகர் ராகவா லாரன்ஸ் இயக்கத்தில் தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா ஜோடியாக ஜோதிகா நடித்து தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் 2004ஆம் ஆண்டு வெளியான மாஸ் படத்தை மீண்டும் திரைக்கு கொண்டு வருகிறார்கள்.